வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம் பார்க்க போகிறோம். நம்ம டெய்லி பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும், பணம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். டெய்லி பணம் சேர்க்கறதுக்கு ஒரு 4 வழிகள் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். அது இல்லாமல் லாஸ்ட் வீக்குக்கான மெனு பிளான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2 விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம வந்து டெய்லி வந்து வீட்டில் பணம் சேமிச்சுக்கிட்டே இருக்கணும், பண வரவு வந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு டெய்லி வருமானம் வரும், பணக்காரவங்களாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு டெய்லி வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும், கடை வச்சுருக்கவங்களுக்கு வரும். ஆனால் அந்த மாத சேலரி வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதம் ஆனால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா மாதம் எண்டில் தான் வந்து சம்பளம் வரும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் மாத சம்பளம் வாங்குறவங்க கூட டெய்லி பணம் சேமிக்கிறதுக்கு நான் ஒரு சூப்பரான 4 டிப்ஸ் சொல்ல போகிறேன். இது பெரிய லெவலில் இல்லைன்னா கூட டெய்லி ஒரு விஷயம் நம்ம வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்குது, அது சின்ன லெவலில் நடக்குதுன்னா கூட அந்த சின்ன லெவலில் பணம் சேர்க்கக்கூடிய அந்த சேமிப்பு ஒரு நாள் வந்து அதிகமாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், டெய்லி நம்ம கையில் சில்லறை காசுகள் இருக்கும். இது நம்ம அன்அவாய்டபிள். ஒவ்வொரு நாளும் நம்ம கையில் வரக்கூடிய 5 ரூபாயோ 2 ரூபாயோ 1 ரூபாயோ வரக்கூடிய சில்லறை காசுகளை தாராளமாக நீங்கள் சேர்க்கலாம். இது ரொம்ப ஈஸி. ஒரு சின்ன பிள்ளைங்க கூட நம்மளால் சின்ன பிள்ளைங்கள்ட்ட சொல்லி கூட நம்ம செய்யலாம். இது நிறைய வீடியோ நான் அடிக்கடி சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். இதை நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். மாதம் 10,000 வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, மாதம் 20,000 வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, டெய்லி கையில் வந்து பார்த்திங்கன்னா சில்லறை காசுகள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு நாளுமே கிடைக்கக்கூடிய சில்லறை காசுகளை ஒரு வருமானமாக நினச்சி அதை ஒரு சேமிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், சேர்த்துட்டு வரலாம். ஒரு நாளைக்கு உங்களுக்கு 5 ரூபா கிடைக்குது, ஒரு நாள் 1 ரூபா கிடைக்குது, ஒரு நாள் 10 ரூபா 5 ரூபா 2 ரூபா காயின் கிடைக்குது. ஸோ எப்படி கிடைச்சாலும் டெய்லி அந்த சேமிப்பை பண்ணுங்கள். அது எவ்வளோ பெரிய சிறு தொகையாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இது வந்து ரொம்பவும் ஈஸி. இதை வந்து செய்கிறதுல வந்து ஒரு பெரிய சில்லறை காசுகளை நம்ம சேவிக்கிறதுனால வேறு மற்ற செலவு பாதிக்கப்படும்னு சொல்ல முடியாது. ஸோ இது ஃபஸ்ட்டு வழி. 2வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு குறிப்பிட்ட தொகை, அதில் வந்து 10 ரூபா சேவிங்ஸ்ன்னு பண்ணுவேன். ஒவ்வொரு நாளுமே 10 ரூபாயை நான் எடுத்து வைப்பேன். ஸோ என்னுடைய வருமானத்துக்கு டெய்லி 10 ரூபா எடுத்து வைக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அது மாதிரி நீங்கள் டெய்லி 10 ரூபாயோ இல்லை டெய்லி 20 ரூபானால் எடுத்து வைக்க முடியும், டெய்லி என்னால் 50 ரூபா எடுத்து வைக்க முடியும் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி டெய்லி ஒரு தொகை கண்டிப்பாக சேர்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நாள் 10 ரூபா, 2வது நாள் 10 ரூபா, 3வது நாள் 10 ரூபா, 4வது நாள் நீங்கள் 10 ரூபா எடுத்து வைக்கணும். ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் செஞ்சுக்கிட்டே வந்தால் தான் இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். 10 ரூபா எடுத்து வச்சிங்கன்னா 300 ரூபா கிடைக்க போகுது, 20 ரூபா எடுத்து வச்சா 600 ரூபா கிடைக்க போகுது. ஸோ இந்த மாதிரி இந்த டெய்லி ஒரு அமௌண்ட்டு சேர்க்கணும் அப்படிங்கிறத 10 ரூபாயோ 20 ரூபாயோ ரொம்ப மினிமம் அமௌண்ட் அந்த மாதிரி எடுத்து வைக்கிறதுனாலையும் நமக்கு எந்த விதமான செலவும் பாதிக்கப்படாது. ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். இல்லை கொஞ்சம் எனக்கு வருமானம் அதிகமாக உள்ளவங்க, 50,000 30,000 உள்ளவங்க மாதம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் 100 ரூபா கூட எடுத்து வைக்கலாம். அது உங்களோட வருமானத்தை பொறுத்தது. 3வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கேலண்டர் சேவிங்ஸ். ஸோ கேலண்டரில் 31 நாள் இருக்கும். ஸோ அப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு தொகையை சேர்க்கணும். இப்போ கேலண்டர் சேவிங் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி 1 ரூபா, 2ஆம் தேதி 2 ரூபா, 3ஆம் தேதி 3 ரூபா, 4ஆம் தேதி 4 ரூபா, அது மாதிரி 30ஆம் தேதி 30 ரூபா எடுத்து வைக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 30 அப்படிங்கிற அமௌண்ட் வந்து சிறிய தொகைகள் தான். இதில் வந்து எடுத்து வைக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை டெய்லி நீங்கள் ஒரு அமௌண்ட்டை எடுத்துடுவீங்க. ஸோ ஒரு நாளுமே என்றைக்குமே மிஸ் ஆகாது, டெய்லியுமே இந்த சேவிங்ஸை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கேலண்டர் சேவிங்ஸ் பண்ணுறதும் ஒரு மெத்தடு. இதில் வந்து பாருங்கள், மேக்ஸிமமே நீங்கள் 30 ரூபா தான் போட போகிறீங்க ஒரு நாளைக்கு. அப்படிங்கிறப்ப ஒரு 10,000க்கு மேலே சம்பளம் வாங்குறவங்களுக்கு வந்து இது பெரிய லெவலில் கஷ்டமாக இருக்காது. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இதை செய்யலாம், இல்லை ஆண்கள் யாருனாலும் பண்ணலாம். இது வந்து ரொம்ப சூப்பரான மெத்தடு. 4வது மெத்தட் வந்து நான் ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தடு, இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச மெத்தடு தான். சேவ் ஒன் ஸ்மால் அமௌண்ட் ஃபார் ஈச் அண்ட் எவரி எக்ஸ்பென்சஸ். டெய்லி கண்டிப்பாக நம்ம செலவு பண்ணுவோம். 1ஆம் தேதியும் செலவு பண்ணுவோம், 2ஆம் தேதியும் செலவு பண்ணுவோம். ஸ்பெண்ட் பண்ணாத நாள் அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் இல்லவே இல்லை. ஸோ டெய்லி நீங்கள் செலவு பண்ணுறீங்களா, ஒவ்வொரு செலவு செய்யும் பொழுதும் ஒரு சிறு தொகையை எடுத்து வைக்கணும். எடுத்துக்காட்டு, நான் கிராசரி வாங்க போகிறேன், ஒரு 1500 ரூபா நான் வாங்க போகிறேன்னா ஒரு 50 ரூபா நீங்கள் எடுத்து வச்சுட்டு மிச்சம் 1450 ரூபாய்க்கு என்ன பண்ணுங்கள், ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நான் 250 ரூபாய்க்கு நான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், காய்கறி வாங்க ஸ்நாக்ஸ் வாங்க போகிறேன்னா ஒரு 20 ரூபா எடுத்து வாங்க, 230 ரூபாய்க்கு வாங்கலாம், தாராளமாக வாங்கலாம்.
ரூ. 200 நான் காய்கறி வாங்க போகிறேன்னா ரூ. 10 எடுத்து வைங்க. நான் ரூ. 200 பெட்ரோல் போட போகிறேன்னா ஒரு ரூ. 170 பெட்ரோலை போட்டு ஒரு ரூ. 30 சேமித்து பாருங்கள். ஸோ ஒவ்வொரு செலவு செய்யும் பொழுதும் ஒரு சேமிப்பு பண்ணணும், ஒரு சிறு தொகை. இல்லைங்க என்னால் இவ்வளோ அமௌண்ட்லாம் எடுத்து வைக்க முடியாதா? ஓகே, ஒவ்வொரு செலவு செய்யும் பொழுதும் 10 எடுத்து வச்சுருங்க. இல்லை ஒவ்வொரு செலவு செய்யும் பொழுதும் ரூ. 5. இன்றைக்கி நான் போய் ஒரு ரூ. 1000 செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன்னா இன்றைக்கி செலவு பண்ணிவிட்டு அதுக்காக ஒரு ரூ. 5 சேமிக்கிறேன். ரூ. 5 கூட சேமிக்கலாம். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு செலவு, இப்போ நீங்கள் ஒரு 10 செலவு செஞ்சீங்கன்னாலே ரூ. 50 சேர்ந்துடும். சேர்ந்த மாதிரி உங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி இதை நீங்கள் என்ன செஞ்சு வச்சுக்கோங்க, ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படிங்கிறப்ப இந்த 4 மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது டெய்லி உங்களோட உண்டியெல்லாம் அமௌண்ட் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். இப்போ லாஸ்ட் வீக்குக்கான மெனு பிளான் பார்க்கலாம். மண்டே வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து தோசையும் கார சட்னியும் தான் ஃப்ரெண்ட்ஸ். மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா லெமன் ரைஸும் வாழைக்காவும் தான் நம்ம வந்து செஞ்சோம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒர்க்கிங் டே விலாகாக போட்டிருக்கேன். இன்னொரு ஒர்க்கிங் டே விலாகு உங்களுக்கு நாளைக்கு வரும். மண்டே நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேமியா உப்புமா பண்ணி சக்கரை போட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. லாஸ்ட் வீக் காய்கறி வந்து பார்த்திங்கன்னா நான் ஈவினிங் மார்க்கெட்டில் வாங்கினேன், ரொம்ப காஸ்ட்லி. இனிமேல் உழவர் சந்தையில் தான் வாங்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை எப்போதுமே நம்ம வீட்டில் சாம்பார் தான் வைப்போம். மதியத்துக்கு வைக்க போகிற சாம்பாரே வந்து நமக்கு மார்னிங் தோசை சாம்பார் சாப்பிட்டோம். மதியத்துக்கு அதே மாதிரி சாம்பாரும் கேரட் பீன்ஸ் பொரியலும் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப அருமையாக வந்துருந்துச்சு, காரமாக செஞ்சு சாப்பிட்டோம். நைட்டுக்கும் அதே தான், சாம்பார்னு செஞ்சுட்டா 3 வேளைக்கு எங்கள் வீட்டில் சாம்பார். ஸோ எல்லாருக்குமே சாம்பார் பிரியர்கள், அதனால் இந்த மெனு என்றைக்குமே எங்களுக்கு மாறாது. நெக்ஸ்ட்டு புதன்கிழமை ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு சட்னி அரைச்சிருந்தோம். இட்லியும் பூண்டு சட்னி தான். ஸோ பூண்டு சட்னியில் பூண்டு, வரமிளகா, உப்பு 3 பொருள் தான். அன்றைக்கி மதியம் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு குழம்பு வச்சுக்கிட்டோம். ஸோ பூண்டு குழம்பு வச்சு பார்த்திங்கன்னா நாங்கள் பீர்க்கங்காய் கூட்டு பண்ணியிருந்தோம், பருப்பு போட்டு பீர்க்கங்காய் கூட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு மாமியார் வீட்டிலேருந்து கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு அன்றைக்கி நைட்டு காலையில் அரைச்ச பூண்டு சட்னி இருந்துச்சு. ஸோ அதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா காலையில் தோசையும் தக்காளி சட்னி, அதாவது தண்ணியாக செஞ்ச தக்காளி சட்னி. இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா தோசையும் தக்காளி சட்னியும் செஞ்சாச்சு. மதியம் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வாங்கியிருந்தோம். ஸோ வெண்டைக்காய் ரைஸ் மாதிரி கொஞ்சம் வச்சுட்டு ரசம், வெண்டைக்காய் பொரியல். அங்கே புதுக்கோட்டையில் வைக்கக்கூடிய ஒரு ரூ. 4 வடக்கடையில் ஒரு பருப்பு வடை வாங்கிட்டோம், அவ்வளோதான். அன்னைக்கு நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு மசாலும் தான் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் பூரி போட்டுட்டோம். வந்து பட்டாணி ஊற வச்சு பட்டாணி போட்டோம். ஸோ மாவு வந்து முந்தின நாள் சப்பாத்தி, அடுத்த நாள் பூரி ஒரே தான் போயிடும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டோம். பூரி காலைல போடுறது ஈஸி, அதனால் காலையில் பூரி போட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயாச்சு. மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பூ வந்து அதே மாதிரி மாமியார் விட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை டேஸ்ட்டுக்கு வச்சு சாப்பிட்டாச்சு. அன்றைக்கி நைட்டு சரி மழை, வெள்ளிக்கிழமை, அதனால் பரோட்டாவா சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ கடையில் பரோட்டா வாங்கிட்டோம். மாவுமே முடிஞ்சிருச்சு, அதனால் பரோட்டாவும் அவங்க கொடுத்த சால்னாவும் தான். சாட்டர்டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் வாங்கிக்கிட்டோம். தேங்காய் சட்னி அரைச்சி வடை மட்டும் கடையில் வாங்கிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி மதியம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நம்மள்ட்ட கொஞ்சம் வெண்டைக்காய் வாங்கினேன் கடையில். காய்கறி எல்லாமே முடிஞ்சிச்சு. ஒரு வாழைத்தண்டு கொஞ்சம் வெண்டைக்காவும் வாங்கி வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சு வாழைத்தண்டு பொரியல் பண்ணியிருந்தோம். அன்றைக்கி சாட்டர்டே நைட்டு வந்து பார்த்திங்கன்னா தோசையும் தேங்காய் சட்னியும் தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுருந்தோம். ஸோ இதுதான் லாஸ்ட் வீக்கான மெனு பிளான் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.